சைடு வந்து சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி வந்து சீக்கிரமாக பணத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்டே இருக்கோம், சீக்கிரமாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சீக்கிரமாக கொடுக்கலன்னா இந்த வீட்டை வந்து எனக்கு தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. என்னங்க இப்படி சொல்கிறாருன்னா, நம்ம தான் கொடுத்துட்டு போகிறோம்ல, மாப்பிள்ளை கிட்ட கொடுத்து இதை சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு கோட்டீஸ்வரி அவங்க வீட்டுக்காரு. அடுத்து வந்து கோட்டீஸ்வரி சரின்றாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, ஐஸ்வர்யாவும் கௌதம் வந்து கார்டனில் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தியா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு, நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே வந்து என்ன பண்ணுறாரு, சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாரு. தள்ளி போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு. உன்னை ஐஸ்வர்யா நாங்கள் இப்படி இருக்கிறாங்க, நான் ஓகேவான்னு கேட்குறாங்க. ஃபோட்டோ வந்து ஸ்டில்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காரு. கடைசியாக வந்து ஐஸ்வர்யாவை யாரோ வந்து பின்னாடி வந்து அப்படியே பிடிக்கிறாங்க. ஐஸ்வர்யா பயந்து போகிறாங்க. பார்த்தா ஆல்ரெடி வந்து ஐஸ்வர்யா வந்து தூக்கிட்டு போனால் அந்த ஆள் தான் வந்து வராரு. அவர் வந்துட்டு என்ன எப்படி இருக்க செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வந்து நீயா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, விட்றா அவளை அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து சொல்கிறாரு. உடனே கௌதமை போட்டு அடிச்சிடுறாங்க. கௌதம் கீழே விழுந்துரு. கௌதம் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கத்துறாங்க. உடனே ஐஸ்வர்யா வந்து அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கௌதம் வந்து அப்படி விழுந்து கிடக்கிறாரு. அடுத்து கௌதம் வந்து கொஞ்சம் நேரத்தில் எழுந்துக்கிறாரு. எழுந்து வந்து அவ்வளோதான், ஐஸ்வர்யாவோட கதை முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, லைட்டாக ரத்தம் வந்துச்சு, பரவாயில்ல, இதை காட்டி தானே எல்லோரும் நம்ப வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரத்தத்தையே பார்த்துட்ருக்காரு வந்து கௌதம். அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம மகா வந்து அயன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அயன் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அங்கே கரெக்டாக வந்து அயன் பண்ணலான்னு போயிட்டுருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு பட்டன் வந்து அப்படியே வந்து வெளியே வந்துடுது. என்ன பட்டன் வந்து வெளியே வந்துடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து சரி இதை அயன் பண்ணி வைப்போம் சொல்லிட்டு அந்த பட்டன் எடுத்து தனியாக வச்சுட்டு அயன் பண்ணுறாங்க. அப்போ கரெக்டாக வந்து சூர்யா வந்து ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தா பட்டன் இல்லை, என்ன பட்டன் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காரு. உடனே வந்து வராங்க நம்ம மகா பார்த்துட்டு என்ன பட்டன் காணோம், இந்த பட்டனை பார்த்தியா அப்படின்னோடனே எனக்கு நல்லா தெரியும் பட்டன் காணோம்னு சொல்லிட்டு, அது கூட நீங்கள் ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டீங்க, என்கிட்ட சொல்ல மாட்டியா பட்டன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைங்க, நான் இப்போ தைக்கிறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஊசி நூல் எடுத்துகிட்டு வந்து மகா வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தைக்க சொல்கிறாங்க. உடனே வந்து இல்லை எப்படி கழட்ட முடியும், நான் இப்போ தான் போட்டேன்னொன்னே சரி கழட்டவே வேணாம், நான் அப்படியே தைக்கிறேன். அப்படியே வா அப்படின்னு, ஆமாம் அப்படியே தான் தைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து அப்படியே ஊசி நூல் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தைக்க ஆரம்பிக்கிறாங்க. சூர்யா ஒரு நிமிஷத்தில் வந்து தண்ணியும் மறந்து அப்படியே மகாவையும் அப்படியே முகத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ சூர்யா வந்து வாட்ச் பண்ணிடுற மகா. உடனே அவங்க பார்க்குறாங்க. உடனே சூர்யா திரும்பிக்கிறாரு. என்னங்க என்ன பார்க்குறீங்க அப்படின்னு, ஒன்றும் இல்லைன்றாரு. எனக்கு தெரியும் நீங்கள் பார்ப்பீங்க, ஆனால் பார்க்க மாட்ட மாதிரி ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்றாங்க. உடனே வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லி மழுப்புறாரு. அடுத்து வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்படியே ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அப்படியே தச்சு முடிக்கிறாங்க. உடனே வந்து மகா வந்து நூலை இருக்கிறாங்க. அப்படியே சூர்யாவோட நெஞ்சில் பதிச்சு அப்படியே வந்து நூலை வந்து கட் பண்ணுறாங்க. மகா வந்து இப்படி பண்ணோன்னே சூர்யாவுக்கு அப்படியே தண்ணியை மறந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. சரி ஓகே நான் போகிறேன், டைம் ஆகிடுச்சு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராரு சூர்யா. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, காயத்ரி வந்து இந்த விஷயத்தில் எல்லாத்தையுமே வந்து வாட்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க கிண்டல் பண்ணுறாங்க. சூர்யா வந்து இப்போ வந்து இப்படி தான் இருப்பான், ரொம்ப டென்ஷனாக இருப்பானே, எல்லா டென்ஷனும் இப்போ குறைஞ்சிட்ருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சித்தி உங்களுக்கு இதே வேலை தானா அப்படின்றாங்க. உடனே வந்து எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, ஒரு வேளை பட்டனை நீங்கள் தான் அறுத்தீங்களா அப்படின்றாங்க. அடிப்பாவி அப்படின்றாரு. உடனே சிரிக்கிறாங்க மகா வேணும்னே. அடுத்து வந்து சரி சீக்கிரமாக கிளம்புங்க டைம் ஆகிடுச்சு அப்படி சொன்னோட உடனே பேசிகிட்டு இருக்காங்க எல்லாருமே. சித்ரா யோசிக்கிறாங்க, என்ன ஒன்றும் ஃபோனை காணுமே, எல்லாருமே ஷாக் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்தா வந்து கரெக்டாக சூர்யாவோட அப்பாவுக்கு வந்து கால் வருது. இந்த மாதிரி வந்து விஷயம்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. உன்னை எல்லாரும் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கௌதம் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கானா அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா இல்லையா, கௌதம் மட்டும் தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கானா, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கிளம்புறாங்க. இதை பார்த்து சித்ரா வந்து எல்லாரும் முன்னாடியும் சிரிக்காமல் மனசுக்குள்ளே சிரிக்கிறாங்க.